வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை தண்டையார்பேட்டை சென்னை மாநகராட்சி 4வது மண்டலத்துக்கு உட்பட்ட ஆர்கே நகர், பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் உள்ள 15 மாமன்ற உறுப்பினர்களுக்கான மாதாந்திர கூட்டம் மண்டல அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகித்தார். மண்டல அதிகாரி திருநாவுக்கரசு முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டில் உள்ள பிரச்சனைகள் குறித்து விசாரித்தனர். இதையடுத்து வார்டுகளில் நடைபெறும் திட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு மண்டல குழு தலைவர் உத்தரவிட்டார். கூட்டத்தில் ரூபாய் 52 லட்சம் மதிப்பீட்டில் 76 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முக்கிய தீர்மானமான திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியை பழுது பார்த்தல் மற்றும் மேம்படுத்தல் பணி, வசந்தம் காலனி குடியிருப்பு பகுதியில் புதிய திருவிளக்கு கம்பம் மற்றும் 408 வாட்ஸ் மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள், கல்யாணபுரம் சாலையில் உள்ள வியாசார்பாடியில் உள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியில் டிஜி செட் அமைக்கும் பணி, கொடுங்கையூர் காமராஜர் சாலையில் உள்ள சென்னை உயர்நிலைப் பள்ளியில் மின்தூக்கி ஜெனரேட்டர் வழங்கும் அமைக்கும் பணி, காசிமேடு இந்து சுடுகாட்டில் மின்தூக்கி ஜெனரேட்டர் சூர்யா நாராயண தெருவில் அமைந்துள்ள முஸ்லிம் இடுகாட்டில் 2 எண்ணிக்கையில் 12 மீட்டர் உயரம் கோபுரம் மின்விளக்கு ஒவ்வொன்றும் 6 எண்ணிக்கை 140 வாட் எல்இடி பிளட் லைட் அமைக்கும் பணி, அங்கன்வாடி மையம் மேம்படுத்தல், பூங்காக்கள் பராமரிப்பு, விளையாட்டு திடல் மேம்படுத்தல், பழுதடைந்த சாலைகளை சீரமைப்பது, கோடைக்காலம் தொடங்கினால் குடிநீர் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க குடிநீர் குழாய் மாற்றி அமைத்தல், கழிவுநீர் அடைப்பை சரி செய்தல், மின்விளக்கு பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. மாநகராட்சி பகுதி பொறியாளர்கள் திருநாவுக்கரசு, ஹரிநாத், குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் நமசிவாயம், சுகாதாரத்துறை அதிகாரி, மாநகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மின்சார வாரியத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.